வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். குரூப் டியோட எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இந்த வீடியோல 2 டிசம்பர் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கரண்ட் அஃபேர் அண்ட் வந்து சயின்ஸ் கொஸ்டின்ஸ். கரண்ட் அஃபேர் சயின்ஸ் இது ரெண்டும் வந்து எந்த பேட்டர்ன் எந்தெந்த டாபிக்லாம் கொஸ்டின்ஸ் கை வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். முதல்ல சயின்ஸ், அடுத்து வந்து கரண்ட் அஃபேர். விச் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் பிரசன்ட் இன் ஆல்டிகைட்? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதுல கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஈவன் இந்த கொஸ்டினை என்னன்னா 2022 உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கெமிஸ்ட்ரியில 10 வீடியோஸ் வந்து போட்டிருந்தேன். அதுல 9வது வீடியோல கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அதுலயுமே வந்து ஒரு கொஸ்டின்ஸ் அப்படியே சேம் கொஸ்டின் தான் என்னன்னா கேட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நான் அதுல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதெல்லாம் ஃபங்க்ஷனல் குரூப், இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன். பாருங்களேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அப்படியே என்ன ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அதே கொஸ்டின் வந்து எக்ஸாக்ட் கொஸ்டின் கிடையாது, ஆனா கான்செப்ட் வந்து ரிப்பீட் ஆகுது. கான்செப்ட் தெரிஞ்சாவே போதும், நம்மளால என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஆல்டிகைட் அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி ஆரம்பிக்கும்னா நல்லா கவனிக்கலாம். இப்ப ஆல்கஹால்னா OH இருக்கும், ஆல்டிகைட்னா CHO அப்படின்னு இருக்கும், இல்ல COH அப்படின்னு இருக்கும். மிச்சம் இருக்கிறதையும் பார்த்துக்குங்க. அப்கமிங் டேஸ்ல இருக்கிற ஷிஃப்ட் ஸ்டூடெண்ட் நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப என்ன, CHO தான் வந்து ஆல்டிகைடோட குரூப். அடுத்து வாங்க, அடுத்த கேள்வி. வேர் இஸ் அ நியூக்ளியஸ் லொகேட்டட் இன் நியூரான் இருக்கா? இது என்ன டாபிக்னா பயாலஜி. பயாலஜில ஹியூமன் பிசியாலஜி, மனித உடலவியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குமா, அதுல வந்து கேட்டிருக்காங்க. அதுல நம்ம வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ரிலேட்டடா வந்து டீட்டெயிலா லேர்ன் பண்ணுவோம். அதுல நியூரான் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரி இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது மைய பகுதியில் பாத்தீங்கன்னா இதுலதான் என்னன்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த மையப்பகுதி வந்து செல்லோட பாடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேரு சோமா அப்படின்னு சொல்றது. அதாவது சோமா தான் என்னன்னா செல்லோட பாடி. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது கேட்ட கேள்வி என்ன, நியூரானோட நியூக்ளியஸ் வந்து எங்க லொக்கேட்டா இருக்கும் அப்படின்னா செல்லோட பாடி, இல்ல வந்து சைட்டோன் ஆர் வந்து சோமான்னு சொல்றது. இதெல்லாம் எங்க சார் இருக்கு, இந்த பிடிஎஃப்லாம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் என்டையரா உங்களுக்கு சயின்ஸ் வந்துன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுத்திருந்தேன். இதுக்கான சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் தான், என்சிஆர்டி. ஸோ என்சிஆர்டி ஸ்கூல் புக் வச்சு தான் எடுத்திருந்தேன். என்ன பண்ணுங்கன்னா கொடுத்த கோர்ஸை மட்டும் ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டு போங்கன்னா ரிவிஷன் போட்டு போங்க. வீடியோ பார்க்க டைம் இல்லாட்டும் பிடிஎஃப் வந்து என்னன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. எதுக்கான நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் புக்ல தான் எடுக்கிறாங்க, அதனாலதான். சரி, அடுத்து வாங்க. அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த எஃபெக்ட் ஆன் டென்சிட்டி when temperature increases? ஆக்சுவலி இது ஒரு பேசிக்கான வந்து ஒரு பிசிக்ஸ். என்ன, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அடர்த்தி என்ன ஆகும் அப்படின்னா குறையும், ரைட்டா. டென்சிட்டி என்ன ஆகும்னா குறையக்கூடியது. அடுத்த கேள்வி, வாட் precipitate is formed when lead nitrate is mixed with potassium iodide? இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் லேர்ன் பண்ணுவோம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ல நிறைய டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். அதுல ஒரு ரொம்ப ஃபேமஸான டைப் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்க பாருங்களேன், லெட் நைட்ரேட்டும் பொட்டாசியம் ஐடைடு தான் கொடுத்தாங்களா, அதுக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு ரியாக்ஷன் நடந்திருக்கும். இந்த லெட்டுக்கும் இந்த அயோடைடு என்ன தனியா போயிட்டு வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அந்த நைட்ரேட்டும் பொட்டாசியம் சேர்ந்து என்னன்னா ஃபார்ம் ஆகும். அதுக்குள்ளேயே என்ன ஆயிரும்னா மாத்தி மாத்தி வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றது. இதுல அந்த லெட் அயோடைடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், எல்லோ கலர்ல இருக்கும். இதுதான் வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அவங்க கேட்கறது பொட்டாசியம் அயோடைடு. பொட்டாசியம் அயோடைடு வந்து என்னன்னா லெட் நைட்ரேட்டோட மிக்ஸ் ஆகும்போது என்ன கிடைக்கும், பிரிசிபிடேட் வந்து ஃபார்ம் ஆகும். அது என்னன்னா லெட் அயோடைடு, அதோட கலர் வந்து எல்லோ கலர். அடுத்து, டிஎன்ஏ மெயின்லி ஃபார்ம் பிரைமரி கம்போஸ்ட் ஆஃப் வாட் அப்படின்னு இருக்கா. ஸோ டிஎன்ஏ அதோட ஃபுல் ஃபார்மே இருக்கு, டயாக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட். அப்ப நியூக்ளியோடு அப்படின்னு வருது. டிஎன்ஏ எதனால ஆனதுன்னா நியூக்ளியோடைட் தான் வந்து ஆனது. இது பேசிக்ஸ், எல்லாமே ஆன்சர் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கும்போது என்ன பண்ணாதீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க, இல்ல தப்பா ஆன்சர் பண்ணாதீங்க. ஏன்னா ஈஸியான கொஸ்டின்ஸ் நம்ம தப்பா போட்டோம்னு வச்சுக்கலாம், நெகட்டிவ் நல்லாவே அடியாகும். ஏன்னா சயின்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து சொல்லும் போது ஈஸியா தான் சார் இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. அதுலதான் சொல்றேன், அதிக ஸ்கோர் பண்ணி என்னன்னா நீங்க சயின்ஸ்ல எடுக்கலாம். ஜஸ்ட் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி. To bring a body to rest, applied force impulses must be equal to which quantity அப்படின்னு இருக்கா. இது என்ன டாபிக்னா பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ்ல ஃபோர்ஸ் அண்ட் லா ஆஃப் மோஷன் அதுவும் வரும், பிளஸ் வந்து ஒர்க் எனர்ஜி பவர் அந்த டாபிக்கும் அட்டாச் தான். என்னன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாது, மூமெண்டம் அப்படின்னு லேர்ன் பண்ணுவோம். மூமெண்டத்துக்கு எக்ஸாக்டா சொல்லணும்னா மூவிங் பவர்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று மூவிங்ல இருக்குன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்கும், அதுதான் மூமெண்டம் அப்படின்னு சொல்றது. சரி,
இப்ப ஏதாவது ஒரு மூவிங்ல இருக்கும்போது அது ஸ்டாப் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம ஸ்டாப் பண்றோம்னா என்ன மீனிங்? ஏதோ ஒரு காரு ஃபாஸ்டா வந்துட்டு இருக்கு, பிரேக்க போடுறோம், ஸ்டாப் ஆகுது. என்ன அந்த பிரேக்ல ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அது அந்த மூவிங் பவருக்கு ஈக்குவலண்டா இருந்தா மட்டும்தான் என்ன ஆகும்? அந்த கார் ஸ்டாப் ஆகும். அதுதான் அந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பொருளை நான் ரெஸ்ட்டுக்கு கொண்டு போனா அந்த அப்ளைடு ஃபோர்ஸ் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலண்டா இருக்குன்னா, அந்த எந்த இது மூவிங்ல இருக்கோ அதோட மொமெண்டத்துக்கு வந்து ஈக்குவலண்டா இருக்கணும். ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க கான்செப்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்து போலாம். அடுத்த கேள்வி வந்து வாட் இஸ் சிந்தசைஸ்ட் இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்? இது பயாலஜி. பயாலஜில அகைன் வந்து ஹியூமனோட பிசியாலஜி டாபிக்ல தான் வந்து கை வச்சிருக்காங்க. இப்ப நல்லா கவனிங்களேன். அதாவது நம்மளோட நான் சீரிஸ் போடும்போது 2022 சீரிஸ் அகைன் சொல்றேன், அகைன் சொல்ல நினைக்காதீங்க. எதுக்கான இந்த சீரிஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துன்னா கொஸ்டின்ஸ் நல்லாவே கான்செப்ட் வந்து கேட்கறாங்க சார், நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதனாலதான் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த சீரிஸை கம்ப்ளீட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி அண்ட் வந்து பிசிக்ஸ் பார்த்துட்டு போங்க. ஏன்னா 2022ல கேட்ட கொஸ்டின் ரொம்ப ரொம்ப டெப்தான கொஸ்டின்ஸ். நான் இப்ப கேட்கறது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டெப்த் கொஸ்டின் நீங்க லேர்ன் பண்ணும்போது ஈஸியான கொஸ்டினா ரொம்பவே வந்துன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அதனாலதான் இதுல என்னன்னா பயாலஜில முதல் வீடியோல என்னன்னா அந்த செல்லோட இதுல வந்து நான் சொல்லியிருப்பேன். ஒரு கொஸ்டின்ஸ் எது ரிலேட்டடா வந்திருக்குன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ரிலேட்டடா வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா எண்டோ மெம்பரைன் சிஸ்டத்துக்குள்ள வரும். எண்டோ மெம்பரைன்ல ரெண்டு இருக்கும். ஒன்னு ரஃப், இன்னொன்னு ஸ்மூத். ரஃப் ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா அதுல ரைபோசோம் அட்டாச்சா இருக்கும். அதாவது அந்த ரஃப்க்கான ரீசனே வந்து ரைபோசோம். ரைபோசோமோட முக்கியமான வேலை என்ன? புரோட்டீனை சிந்தசைஸ் பண்றது. அதனால என்ன சொல்லுவாங்க, இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட வேலையே வந்து புரோட்டீன் சிந்தசைஸ் பண்றது அப்படின்னு சொல்றது. இப்ப நம்மளுக்கு கேள்வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஸ்மூத்தான எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஏன் அதுக்கு பேர் வந்து ஸ்மூத் அப்படின்னா இதுல ரைபோசோம் வந்து இருக்காது. அதனால இது ஸ்மூத்தான அப்பியரன்ஸ் இருக்கும். இதோட முக்கியமான வேலை என்ன? லிபிட்ஸை வந்து மெட்டபாலிசம். லிபிட்ஸ்னா கொழுப்பு. ஸோ கொழுப்பு வந்து என்ன பண்றதுன்னா அதை கரைச்சு அதுல இருந்து எனர்ஜி எடுக்கிறதா என்னன்னா இந்த ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட முக்கியமான வேலையா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து தான் கிளாஸ்ல நான் ப்ராப்பரா கொடுத்துருப்பேன். இந்த சீரீஸ்லையும் கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. அப்ப என்ன வரும்? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட முக்கியமான வேலை எதை சிந்தசைஸ் பண்ணா? லிபிட்ஸ், ஃபேட்டு, கொழுப்பு. சரி, நெக்ஸ்ட் போலாம். அடுத்த கேள்வி, பயான் ஃபோர்ஸ் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மிதக்கும் விசை எது வந்து சார்ந்தது இல்லைன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பொருளோட டென்சிட்டி பொறுத்து என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். பயான் ஃபோர்ஸ் வந்து டிபெண்ட் ஆகாது. இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து which of the following statement about metal is correct அப்படின்னு இருக்கா? இது என்ன? கெமிஸ்ட்ரியில மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குமா? அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப பேசிக்கா தான் எடுத்திருக்காங்க. அதாவது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். மெட்டலோட ப்ராப்பர்ட்டியில முக்கியமானது மெட்டல் என்ன பண்ணும்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும். அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்க மெட்டல்ல இது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டல் ஆனது குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி. அதனால ஆப்ஷன் வந்து ஏதா வரும். அடுத்த கேள்வி, which organ is mainly affected in male sterilization? வசக்டோமி பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். எந்த ஆர்கன் வந்து அஃபெக்ட் பண்ணப்படும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இது என்ன டாபிக்னா ரீப்ரொடக்ஷன்ஸ். பயாலஜில ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுல இந்த ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரிலேட்டடா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. ஒரு வாட்டி பார்த்துக்கணும். இப்ப மேலோட கருத்தடை முறையில என்ன பண்ணுவோம்னா வாஸ் டெஃபரான் அப்படின்னு வந்து ஒரு பார்ட் இருக்கும், ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கட் பண்ணி விட்டுருவாங்க. அதே ஃபீமேல்ல ஃபெலோபியன் டியூப் என்ன பண்ணிடுவாங்கன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கான ஃபெர்டிலைசேஷன் நடக்கக்கூடாதுனால. அதை வச்சு பார்க்கும்போது மேல் ஸ்டெரிலைசேஷன்ல எது அஃபெக்ட் ஆனா வாஸ் டெஃபரான். ஞாபகத்துல வச்சுங்க. சம்டைம்ஸ் வந்து என்னன்னா ரிப்பீட்டாவும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். அதனாலதான் வந்து சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின்ஸ், which of the following statement about them adrenal gland is correct அப்படின்னு இருக்கா? ஸோ அட்ரினல் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா நீங்க என்னன்னா இப்ப நம்ம ப்ரெஷரா வரும்னு வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாம் ஹாலில் உட்காரும்போது ஒரு ப்ரெஷரா வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் காரணம் என்னன்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன்ஸ் வந்து ஸ்பீடா இன்க்ரீஸ்னால அதெல்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த அட்ரினல் கிளாண்ட் தான். இந்த அட்ரினல் கிளாண்ட் தான் என்ன பண்ணா நிறைய ஹார்மோன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமான ரீசன் சொல்லுவாங்க. அட்ரினல் கிளாண்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது என்ன டாபிக்னா அகைன் ஹியூமனோட பிசியாலஜி டாபிக். மனித உடலில் தான் கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அட்ரினல் கிளாண்ட் நிறைய ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுல முக்கியமானது வந்து அட்ரிலின். இதான் ஃபைட் ஆர் வந்து ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். ரொம்ப பதட்டப்பட மாதிரி தன்மையில இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரினல் கிளாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஹார்மோன் தான். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன வரும்? அட்ரினல் கிளாண்ட் ரிலேட்டட் டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்க்ரீஸ் த ஸ்பீட் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன். அடுத்த கேள்வி, which of the following compound can be used as a fuel? fuel அப்படின்னு சொல்லும்போது டெஃபினட்டா என்ன வரும்? குளுக்கோஸ், சோடியம் குளோரைடு, யூரியால வராது. எத்தனால் தான். ஏன்னா எத்தனால் தான் என்னன்னா ஹைட்ரோ கார்பன்.
அப்போ டெஃபினட்டா இதான் என்னன்னா ஃபியூலா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வாட் இஸ் த மெயின் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஹோமோஜெனியஸ் சொல்யூஷன் இருக்கா? இது என்ன டாபிக்னா கார்பன் அண்ட் காம்பவுண்ட் சம். ஈவன் இதே கொஸ்டின் என்னன்னா 2022ல 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நான் எதுவுமே ப்ரூஃப் இல்லாம சொல்லல. நான் என்டையர் சீரிஸ் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதுல கார்பனோட காம்பவுண்ட்ஸ்ல நீங்க செக் பண்ணி பாருங்க. 3ல இருந்து 4 கொஸ்டின் வந்து ஹோமோலோகோ சீரிஸ் ரிலேட்டடா தான் கேட்டிருப்பாங்க. ஆனா அப்ப கேட்கும்போது ரொம்ப டெப்தா இருந்தது. இப்போ ரொம்ப பேசிக்கா எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்ன, அதோட கேரக்டர் என்னன்னு கேட்கறாங்க. தமிழ்ல பார்த்தா கூட ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணா ஒரே மாதிரியா இருக்கும். ஸோ கம்போசிஷன் வந்து யூனிஃபார்ம் த்ரூவர்ட். அதாவது ஹோமோஜினியஸ் சொல்லிச்சுன்னா ஒரே ஃபேமிலி மாதிரி. அதுல இருக்கிற வந்து குடும்பத்துல இருக்க எல்லாமே ஒரே மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதோட கெமிக்கல் ஃபார்முலா எல்லாமே சேமா இருக்கும். அதுதான் இதுக்கான வந்து ஆன்சருமே. அடுத்த கேள்வி, வாட் கைண்ட் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு பை எ கான்கேவ் லென்ஸ்? இது என்ன டாபிக்னா லைட் டாபிக். ஸோ பிசிக்ஸ்ல லைட்ல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. லைட்ல 2 விதமா தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஒன்னு வந்து மிரர் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ மிரர்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா லென்ஸ். இது ரெண்டுல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கை வைக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது லென்ஸ். லென்ஸ்னா என்ன? 2 இருக்கும். ஒன்னு கான்கேவ், இன்னொன்னு கான்வெக்ஸ். கான்வெக்ஸ்ல 6 விதமான இடத்துல வந்து இமேஜ் ஃபார்மேஷன் இருக்கும். கான்கேவ் அப்படின்னா 2 இடத்துல தான். 2 இடத்துல தான் ஆப்ஜெக்டை பொசிஷன் பண்ண முடியும். அதனால 2 இடத்துல என்ன இமேஜோட ஃபார்மேஷன் இருக்கும். அப்படி உருவாகிற இமேஜோட சைஸ் வந்து ரொம்பவே வந்து என்னன்னா சைஸா ஸ்மாலா இருக்கும். பிளஸ் எல்லாமே வந்து விர்ச்சுவலா இருக்கும். ஞாபகத்துல வச்சுக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். உங்க கேட்ட கேள்வி என்ன? கான்கேவ் லென்ஸ்ல இமேஜ் வந்து எப்படிலாம் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. விர்ச்சுவல் தான். ஆனா விர்ச்சுவலா மேக்னிஃபை கிடையாது. ரொம்ப வந்து டிமினிஷ்டா இருக்கும். ஸோ விர்ச்சுவல் அப்படின்னாவே வந்து எரக்ட் இமேஜ் தான். ஞாபகத்துல வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. சரி, அவ்வளவுதான். சயின்ஸ்ல இவ்வளவு கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணா நீங்க பார்த்திருக்கலாம். கொஸ்டின் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரீஸ்ல இருந்து நல்லா ரிப்பீட் ஆகுது. கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க உங்களால என்ன பண்ண முடியும்னு வச்சுக்கலாம். ஈஸியான கொஸ்டின் தான் இருக்கும். நல்லா ப்ராப்பரா 25 கொஸ்டினுமே வந்து உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரி, என்ன பண்ணலன்னா கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ஹூ வாஸ் அவார்டட் த 2025 இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் ஃபார் ஹாட் லேம்ப் அப்படின்னு இருக்கா? சரி, கரண்ட் அஃபேருக்கானது வந்து நான் உங்களுக்கு ஒரு சோர்ஸ் கொடுத்துருந்தேன். அதாவது பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருந்தேன். 7 மாசம் வந்து பிடிஎஃப் ஜனவரியில இருந்து ஜூலை வரைக்கும். ஸோ ஜனவரி டு ஜூலை 2025 பிடிஎஃப் வந்து நம்ம கோர்ஸோட செக்ஷன் ஆப்ல நான் அட்டாச் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் நீங்க இன்னும் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு, எனக்கு ஒரு 10 நாள் கிட்ட இருக்கு, இல்லை எனக்கு எக்ஸாம் டேட்டு நான் வரல அப்படின்னா தயவு செய்து என்ன பண்ணா அந்த 7 மாசம் கரண்ட் அஃபேர் வந்து பார்த்துட்டு போங்க. நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகுது. அதனால தான் வந்து சொல்றேன். உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் கரண்ட் அஃபேரா ஆன்சர் பண்ணாட்டாலும் நார்மலா எல்லாரும் ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்ற கரண்ட் அஃபேர் மிஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அது நம்மளோட தப்பு தான். அதனால தான் வந்து சொல்றேன். இப்போ தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஹாட் லேம்ப் அப்படி இருக்கு பாத்தீங்களா? ஹாட் லேம்ப் அப்படின்னு புக்க யார் எழுதியிருப்பானா? பானு முஷ்டாக். ஸோ பானு வந்து இங்க இருக்கு பாருங்களேன், பானு முஷ்டாக் இவங்க தான் எழுதியிருப்பாங்க. இது கன்னடாவில் எழுதியிருப்பாங்க. இதை இங்கிலீஷுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணது தீபா பாஸ்தி. இந்த புக்கு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அவார்டு வந்து 2025 வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அப்ப இதை வச்சு பார்க்கும்போது கேள்வியானது ஒரிஜினலா கன்னடால யாரு எழுதுனா? பானு முஷ்டாக். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்த கேள்வி, வாட் இஸ் த தீம் ஆஃப் நேஷனல் டாக்டர் டே 2025 இருக்கா? இதெல்லாம் என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து என்னன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு இருக்கும். அதுல குரூப் டி பொறுத்தளவுக்கு எப்படி கேட்கறாங்கன்னா அதோட தீம் வந்து கேட்கறாங்க. தீமை வச்சு தான் என்ன பண்ணிருப்பேன் பிடிஎஃப் அட்டாச் பண்ணிருப்பேன். நல்லா கவனிங்க. நேஷனல் டாக்டர் டே 1 ஜூலை இருக்கும். அதோட தீம் வந்து பிகைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல் த ஹீலர்ஸ் அப்படின்னு இருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது என்ன, பிகைண்ட் த மாஸ்க் ஹூ ஹீல் த ஹீலர்ஸ். அடுத்து போலாம். ஹூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா இன் ஜூன் 2025? இது என்ன இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல ஏதாவது ஃபேமஸான வந்து ஒரு நாட்டோட ஏதாவது நியூ வார்டு எலெக்ஷன் வருதுன்னா அதை வச்சு வந்து கேட்பாங்க. சவுத் கொரியாவோட நியூ பிரசிடென்ட் யார் வந்திருப்பானா? லீயா மியூங் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஆத்தர் வச்சேன். லீஜா முயிங் தான் என்ன அப்படின்னா இப்ப 2025 ஜூன்ல வந்து பிரசிடென்டா இருக்காராம். நெக்ஸ்ட் அடுத்த கேள்வி, ஜனவரி 2025 who was awarded the அர்ஜுனா அவார்ட் இன் அத்லெட்டிக்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்? அதான் ஞாபகத்தில் வச்சுக்கேன். ஜனவரி 2025 ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில ஸ்போர்ட்ஸ் அவார்டு வந்து ஜனவரியில கொடுத்துருப்பாங்க. 2025 என்னென்ன அவார்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்னா, ஒன்னு அர்ஜுனா அவார்டு, இன்னொன்னு பார்த்தோன்னா துரோணாச்சாரி அவார்டு, இன்னொன்னு பார்த்தோன்னா மேஜர் தயான்சந்த் கேல்ரத்ன அவார்டு. இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கேன். நான் போன இதுலயே வந்து போன ஷிப்ட்ல கேட்ட கொஸ்டின்லேயே வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அர்ஜுனா அவார்டுல யார் யாரெல்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டேன். ஞாபகத்தில் வச்சுக்கணும். மொத்தம் 39 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. சாரி, 32 பேர் வந்து வாங்கியிருப்பாங்க. அர்ஜுனா அவார்டு 32 பேர் வாங்கியிருப்பாங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிற வேண்டியது ஜோதி
யரஷ். இவங்க வந்து 100 மீட்டர் வந்து ஹர்டில்ஸ் நிறைய இதுல என்ன பண்ணிருப்பான்னு வச்சுக்கலாம். ஈவன் இப்ப ரீசெண்ட் நடந்து வந்துன்னா காமன்வெல்த் கேம் அண்ட் ஏஷியன் கேம்லயுமே வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன அப்படின்னா இவங்க தான் வந்து அத்லெட்டிக்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்கான அர்ஜுனா அவார்டு வாங்கியிருப்பாங்க. ஆன்சர் வந்து ஜோதி யர்ராஜ் தான். அடுத்த கேள்வி, ஹவு many people were awarded the கீர்த்தி சக்ரா இன் 2025? இது என்ன அவார்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. கேலண்டரி அவார்டு, அதாவது டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுக்குற அவார்டு தான் வந்து கேலண்டரி அவார்டு. இந்த வருஷம் வந்து 39 பேருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல 33 பேருக்கு வந்து சௌரியா சக்ரா அவார்டும் 6 பேருக்கு வந்து கீர்த்தி சக்ரா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க கேட்ட கேள்வி எத்தனை பேருக்கு கீர்த்தி சக்ரா அவார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. 6 பேருக்கு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்து, who broke the women indoor shot put national record at the Mountain West Indoor Track and Field Championship 2025 இருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான ரீசன் வந்து ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ்ல தான் அதிகமான கொஸ்டின்ஸ் என்னன்னா குரூப் டில வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க நேஷனல் ரெக்கார்டை என்ன பண்ணிருப்பாங்கன்னா பீட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து இது நியூஸ்ல இருந்தது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க பேர் வந்து கிருஷ்ண ஜெயசங்கர். இவங்க தான் என்ன பண்ணிருப்பானா உமன் இன்டோர் ஷார்ட் புட்டோட வந்துனா நேஷனல் ரெக்கார்டை பிரேக் பண்ணிருக்காங்க. ஆத்துல வச்சுக்கேன். ஸோ கிருஷ்ண ஜெயசங்கர். அடுத்து போலாம். In February 2025, which denomination banknote did RBI announce would be issued with Governor Sanjay Malhotra's signature? ஆக்சுவலி வந்து நம்மளோட எல்லா ரூபி நோட்லையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஆர்பிஐ கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கும். ஆனா இப்ப என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த 2025 பிப்ரவரியில இருந்து 20ஆம் நோட்ல யாரோட சிக்னேச்சர் இருக்குன்னா சஞ்சய் மல்கோத்ராவோட சிக்னேச்சர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நியூஸ் இருந்தனால நான் வச்சா போதுமானதான். அடுத்து வாங்க. அடுத்து ஒரு அவார்டு வந்து நேஷனல் தன்வந்திரி ஆயுர்வேதிக் அவார்டு வந்து லைட்டா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டதா சொல்றாங்க. 3 பேருக்கு வந்து அவார்டு கொடுத்துருப்பாங்க. நான் வச்சுக்கேன். யார் யாருன்னா பன்வாரிலால் கவுர், நீலகந்தன் மூஸ் இடி அண்ட் பவானா பிரஷர். இவங்க 3 பேருக்கு தான் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டா ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருந்திருக்கு. அடுத்து, டு வாட் டெப்த் இன் மீட்டர் இஸ் எம் மட்சயா சம்மர்சிபிள் டிசைன் டு ஆப்ரேட்? முதல்ல இது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்டோட ஒரு ப்ரோக்ராம், ஃபிளாக்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சமுத்திரன் ப்ராஜெக்ட் கீழே வரும். சமுத்திரன் ப்ராஜெக்ட் என்னன்னா நம்மளோட இந்தியன் ஓஷன், இந்தியனோட கடல்ல ரொம்ப ஆழமா போய் அங்க இருக்கிற மினரல்ஸ் ஆராய்ச்சி பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ப்ராஜெக்ட் தான் சமுத்திரன். அதுல இதுதான் என்னன்னா இந்த மட்சயா 6000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 6000 மீட்டர் வரைக்கும் நம்ம பூமிக்கு கீழே போய் கடல்ல போய் அங்க இருக்கிறது வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா என்னன்னா சயின்டிபிக் லெவல்ல வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக என்னன்னா ஒரு டீமை அனுப்புவாங்க. அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு வண்டி தான் என்னன்னா அந்த மட்சயா. அது எவ்வளவு தூரம் வரைக்கும் போறோம்னா 6000 மீட்டர் வந்து உள்ள போற மாதிரி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து என்டையர் இது ஆத்துல வச்சுக்க வேண்டியது. ஸோ மட்சியா 6, அதோட ஃபுல் ஃபார்மே, அது ஃபுல் நேமே என்னன்னா மட்சியா 6000 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆத்துல வைக்கணும். அடுத்து வாங்க. மே 2025 அருள் சௌத்ரி broke her own national record in the 3000 meter steeplechase at the 4th Asian Athletics Championship in Gumi and Toga Diamond League. ஆக்சுவலி என்னன்னா இந்த பொருள் சௌத்ரி அப்படின்னு வந்தாவே நீங்க என்ன ஸ்டீபிள் சேஸர் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கனெக்ட் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் லைட்டரா பாக்குற ஸ்டூடெண்ட் டெஃபினட்டா உங்களை பத்தி தெரியும். பொருள் சௌத்ரி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இது ரிலேட்டடா ஒரு சம்திங் ஏதோ வந்து இவங்களை வச்சு வந்து கேட்டிருக்காங்களா ஆத்துல வச்சுக்கோங்க. பாருங்களேன், நிறைய கொஸ்டின்ஸ் என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர் வந்து நீங்க கொஞ்சம் வந்து டெப்தா பாத்துக்கணும். அவ்வளவுதாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ல இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்டுக்கங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஜனவரில இருந்து ஜூலை வரைக்கும் வந்து நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஒரு வாட்டி என்னன்னா போறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிட்டுக்கோங்க. எக்ஸாமுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கரண்ட் அஃபேர் வந்து ஒரு அன்பிரிடிக்டபிள், என்ன வேணா வந்துன்னா உங்க கொஸ்டினா கேட்கலாம். ஸோ அதனால அலைன் பண்ணி நான் கரெக்டா கொடுத்துருக்கேன். இதை தாண்டி வரும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், எங்கேயாவது உங்களால கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் நீங்க கரண்ட் அஃபேருக்குன்னு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது போயிட்டே தான் இருக்கும். அதனால என்ன இருக்கிறதுக்குள்ள நல்லா படிச்சு அதை ஒரு 3 வாட்டி 4 வாட்டி ரிவிஷன் பண்ணி கேட்டதை தப்பு இல்லாம வந்து ஆன்சர் பண்ணிட்டு வரதான் பெஸ்ட்னு சொல்லுவேன். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர் எல்லாமே இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்னா கோர்ஸ் செக்ஷன் ஆப்ல தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ என்டையர் ஜிஎஸ் டாபிக் இருக்கும். அதுல வந்து கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆப்புக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 7871385143 இதனோட வாட்ஸ்அப் நம்பர் சேவ் பண்ணிக்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்தால் கூட இந்த வீடியோட கமெண்ட்லையும் சொல்லுங்க. அடுத்த சிப்ல கேட்ட கொஸ்டினை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.